இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேடனை மட்டும் பொய் சொல்லி ஏமாத்தி அந்த தசாவதானியையும் வேடனையும் அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஈரேழு உலகத்தையும் ஆள்ற அகோர ராஜகுருவா மாறிடுவ. அதனால அரண்மனையை நோக்கி உன் பயணத்தை செலுத்து. மூதாட்டியே, ஆனால் அந்த அரண்மனை எங்கிருக்கிறது என்று எனக்கு தெரியாதே. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த மந்திரவாளும் இந்த வேட ரகசிய புத்தகமும் உன் கையில இருந்துச்சுன்னா அதுவே உன்னை அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடும். மூதாட்டியே, அந்த வேடனை கொன்று வெற்றியோடு வருகிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சென்று வருகிறேன் மூதாட்டியே. அகோர அதிபதியே நில்லு. என்ன ஆயிற்று? ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ உன் சுயநலத்துக்காக தான் அந்த வேடனை காப்பாத்துறன்னு வேடனுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நொடியே அந்த வேடன் கையால நீ செத்துருவ. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஏய் மூதாட்டியே, அத நான் பாத்துக்கிறேன். வேடன், அவனை வென்று வருகிறேன். ககுபரே, சூரியன் கடகராசியில முழுசா ஆக்கிரமிச்சிருந்தோம். ஏன் என்னால் இந்த பனிமண்டலத்தை உடைச்சிட்டு வெளியே வர முடியல? மன்னா, அந்த சம்யுக்தா பிரபஞ்சத்தோட உதவியை கேட்டு அந்த இயற்கையை உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கா. அதனாலதான் சூரிய ஒளி ஒரு துளி கூட இந்த அரண்மனை மேல படாம இருக்கு. இந்த பனிமண்டலத்திலிருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கான சூட்சமத்தை கண்டுபிடிச்சு சொல்ல. உங்க கட்டளையே சாசனம். அதுக்கான வேலையை இந்த அசையா நிலையில இருந்தபடியே ஆரம்பிக்கிற மன்னா. தாயே, என்னோட குருநாதர் எங்க? அகோர அதிபதி அவனுடைய எதிரிகளை அழிக்க அரண்மனைக்கு போயிருக்கான். அந்த கண்ணிடுங்க. தாயே, இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உனக்கு தெரியும். தாயே, தாயே, எங்க போனீங்க? தாயே, டேய், இங்க இருந்து கிளவிங்கடா. யாரா நீ? இதோ பாரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. யாரா நீ? அந்த கிழவி கூட நீங்க என்ன பேசிட்டு இருந்த? உனக்கும் அந்த கிழவிக்கும் என்ன சம்பந்தம்? டேய், ஒரிஜினல் மனம் எங்கடா? டேய், இவன் என்ன கொள்றது? அந்த சந்தர்ப்பத்தை இவளுக்கு ஏன் நான் கொடுக்குறேன்? என்ன நானே சுட்டுட்டு சாவுறேன். டேய், 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 என்னம்மா இது? டேய், ஏய், நீ ஒரு தடவை இல்ல 1000 முறை என்ன சுட்டாலும் நான் செத்து செத்து திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். என்னை யாராலும் அழிக்க முடியாது.
டேய், நீ உண்மையான மனோவே இல்ல. ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லு. நீ மனோவே கிடையாது. ஏன் நீ மனுஷனே கிடையாது. அப்பனா யாரா நீ? பரவாயில்லையே, நான் மனுஷனே இல்லைங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. ஆமா, நான் மனுஷன் இல்லதான், ராட்சச. இந்த மனோவோட உருவத்துல இருக்க ராட்சச. ஏய், உங்க 2 பேரால மட்டும் இல்ல, என்னை யாராலையும் அழிக்க முடியாது. ஏ ராணி, என்னை ஏமாத்தி போலியான வேட ரகசிய புத்தகத்தை எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சல, உன்னை நான் விட மாட்டேன். இந்த வேட ரகசிய புத்தகத்தை படிச்சா உன் வயித்துல வளர்ற குழந்தைய காப்பாத்திரலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் அந்த குழந்தைய இந்த மண்ணில் வந்து விழுகிறதுக்கு முன்னாடியே நான் அதை கொல்லுவேன். அந்த ரகசிய அறைக்குள்ள போறதுக்கான மந்திர சாவியே இந்த வேட ரகசிய புத்தகம் தானே. அந்த மூதாட்டி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. இருந்தாலும் ஒரு முறை அந்த மூதாட்டியை இங்க வர வச்சு நம்ம நினைச்சது சரிதானான்னு கேட்டுருவோம். மூதாட்டியே, எனக்கு ஒரு சந்தேகம், அத உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம் என் கண் முன்னால வாங்க. மூதாட்டியே, இதுதான் உண்மையான வேட ரகசிய புத்தகம். ஆனா இது கிடைச்சிருச்சு. அந்த மந்திரவாளையும் எடுக்கணும். அதுவும் ராணி கிட்டதான் ரொம்ப பத்திரமா இருக்கு. நிச்சயமா அந்த மந்திரவாள் அவளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. முதல்ல அந்த வேட ரகசிய புத்தகத்தை திறந்து படி. மந்திரவாள் அதுக்கு சொந்தமான வேடன் கிட்டதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆமையும் பாம்பும் காவலுக்கு இருக்கிற அந்த வாள் ரகசிய அறைக்குள்ளதான் இருக்கணும்.